விஜயா திருந்தவே மாட்டாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. விஜயா ரோஹிணி கிட்ட சிக்னல் காமிக்கிறாங்க, அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹிணி மனோஜும் வந்துட்டு முத்து மீனா பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து விஜயா கிட்ட எனக்கு ஒண்ணுமே புரியலத்த என்ன பண்றாங்கன்ட்டு அப்படின்னு சொல்ல, விஜயா இருந்துகிட்ட நீ கொடுத்த நகை காசுல வந்து அவங்க கார் வாங்கி இப்ப டிரைவர் போட்டு பாத்தியா சவாரிக்கு விடுறாங்க. பிசினஸ் வந்து மேலும் மேலும் முன்னேறிட்டு நல்லா சம்பாதிக்க போறாங்க. நீங்க இப்படியே இருங்க. மனோஜ் வந்துட்டு ஏற்கனவே நிறைய விஷயத்துல ஏமாத்திட்டு இப்ப 29 லட்ச ரூபா கொடுக்கணும், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னே தெரியல அப்படின்றாங்க. ஆமா ரோஹிணி, நீ வந்து உங்க அப்பாட்ட காசு கேட்டியா, அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் சொன்னியா அப்படின்னு சொல்ல, ரோஹிணி இருந்துகிட்ட இல்ல அப்பா வந்து ஜெயில இருக்காரு, என்ன சொல்ல முடியல, அங்கிள் கிட்ட சொல்லிதான் ஆன்ட்டி அப்பாட்ட சொல்லணும், அப்பா வந்து கொடுப்பாரா என்னங்கிறது டவுட் தான், ஏன்னா ஏற்கனவே நிறைய காசு வாங்கிட்டேன், இனிமே வந்து கொடுக்கறது கஷ்டம் தான் அப்படின்றாங்க ரோஹிணி. பாட்டி வந்து நான் ஊருக்கு போறேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சில்ல, இனிமே எனக்கு நீங்க என்ன வேலை, நான் என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்து இருந்துகிட்டு இரு பாட்டி நான் என்னோட கார்லயே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொண்டுட்டு போய் விடுறாங்க. அப்ப பாட்டி இருந்துகிட்டு முத்து நீ எப்படியாவது பிசினஸ் டெவலப் பண்ணி உன் குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும், முன்னேறணும், ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் பாட்டி எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு மேலேயும் ரூம் கட்டிட்டு மீனாவையும் சந்தோஷமா வச்சுக்க, அப்பாவையும் சந்தோஷமா வச்சுக்க, நீ பார்க்க தான் போற அப்படின்ட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. முத்துவும் மீனாவும் பெரிய உண்டியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை கிட்ட போயிட்டு அப்பா நான் இந்த உண்டியல் வந்து வாங்கியிருக்கேன், இனி இதுல கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து மேல ரூம் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா இந்த பெரிய உண்டியலை வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும்னு எதிர்பார்க்கல, இந்த உண்டியலை வச்சு எங்க போய் பிச்சை எடுத்து மேல ரூம் கட்ட போறீங்க, நான் முன்னாடியே நினைச்சேன், அது சீக்கிரத்துல நடந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கு மீனா இருந்துகிட்டு அத்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நாங்க அந்த அளவுக்கு வந்து கேவலமா போக மாட்டோம், அப்படி கேவலமா போனோம்னா நாங்க செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கியிருக்க மாட்டோம், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மேல ரூம் கட்ட போறோம். இது மீனா நீ டென்ஷன் ஆகாத, நம்ம மேல ரூம் கட்டுறத அவங்க பார்க்க தானே போறாங்க, நம்ம வந்து மனோஜ் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா மனோஜ் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. விஜயாக்கு வந்து ஷாக் ஆயிடும், எங்கேயோ முத்து சொன்ன மாதிரியே இவனும் வந்து அம்மான்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி இப்படி வந்து கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது கரெக்டா மனோஜ் வந்து கூப்பிடுவாங்க. எதுக்காக இப்படி கூப்பிட்டாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.